தமயந்தி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. தமயந்தி வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. செக்கெல்லாம் கிழிச்சு விட்டு எறிஞ்சதை நினச்சி மாதவியும் அந்த இடத்துல ஆராதனாவும் கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. பரவாயில்லையே, அவன் ஜென்டில்மேனாக தான் நடந்துகிட்டு இருக்கான். 2 கோடி ரூபா கிட்ட காசு கொடுத்துருக்கான். எல்லாம் ஏமாத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு எவன்மா பணம் கொடுப்பான்? அதுவும் ரெசிபி தானே, திருடுனா திருடிட்டு போகிறான். காசு வாங்கிட்டு வந்திருந்தா நம்ம வந்து கோலாகலமாக வாழ்ந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆராதனாவும் நம்ம மாதவியும் ஒரு பக்கம், நீ அழுவாத, ரூமுக்கு போ, இனிமேட்டு தமயந்தியை இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அவள் ஏன் பேத்தி, அவள் இங்கே தான் இருப்பா, சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல தாத்தா நீங்கள் தெரிஞ்சுதான் சொல்கிறீங்களா, யாரும் இந்த விஷயத்தை பற்றி இனிமேட்டு பேசவே கூடாதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக தமயந்தி மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து வர சொல்லியிருக்காங்க. நலன் அவங்க அம்மாவுக்கு வந்து மருத்துவ உதவி தேவைப்படுறதுனால மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. தமயந்தி வீட்டை விட்டு போனோன்னே டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. எங்கள் அக்காவுக்கு என்ன ஆச்சு, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி சைலஜா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அடி மனசுலேருந்து. அப்போன்னு பார்த்து கேட்குறாங்க, டாக்டர் என்னை ட்ரீட்மெண்ட் பார்க்க விட்றீங்களா? உங்கள் பாசம் எனக்கு புரியுது, நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். சரி டாக்டருங்கிற மாதிரி சைலஜா வந்து ஒரு பக்கம் அமைதியாக இருக்காங்க. பிபி ப்ரெஷர் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. வீட்டில் ஏதோ அதிர்ச்சி தகவல் நடந்திருக்கு. அந்த அதிர்ச்சியை கேட்டு தான் இவங்க உடஞ்சி போயிட்டாங்க. இன்னொரு வாட்டி இது மாதிரி விஷயம் நடக்காமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அவங்க ரூமில் வந்து தூங்க வைக்கிறதுக்காக சைலஜா, ராம் பிரசாத் 2 பேரும் கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க. மிஸ்டர் நலன், நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ உங்கள் அம்மாவோட உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது. அவங்கள இது மாதிரி அதிர்ச்சி தகவல் எதுவும் சொல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மருத்துவர். அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. 3 வேளைக்கு இந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அம்மா ஏன் இப்படி இருக்காங்க, நம்மளால தான் மனசு உடஞ்சி போயிட்டாங்க. ரூமுக்குள்ளே வச்சு பேச வேண்டிய விஷயத்த வந்து ஹாலில் வச்சு பேசி அம்மாவையும் நல்லா வந்து திட்டியாச்சு. ராம் பிரசாத் வந்து என் பையன் ஏன் மாதிரி தானே இருப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து உன் வளர்ப்பே வந்து தப்புன்னு சொன்னால்தான் அம்மா வந்து உடஞ்சி போயிட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நலனு வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஒரு பக்கம் நம்ம தமயந்தி அப்பன்னு பார்த்து ஆதங்கத்தை வந்து கொட்டலாம், பணத்தை வாங்காமல் வந்துட்டான்னு சொல்லி மாதவியும் ஆராதனாவும் தாத்தா இல்லாத நேரம் பார்த்து தமயந்தி ரூம்குள்ளே போகிறாங்க. உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? என்ன நினச்சிட்டு இருக்க? நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் வாழ்க்கையிலேருந்து வாழ்கிறவங்களுக்கு அவன் 100 கோடி ரூபா கிட்ட வச்சுருக்கான் சொத்தெல்லாம். இப்போ உன் ரெசிபி வச்சு 1000 கோடி ரூபா கூட ஷிஃப்ட் பண்ணிடுவான். நல்லபடியாக நிம்மதியாக வந்து வாழ்வியா? அதை விட்டுட்டு ரெசிபியை திருடிட்டான்னு சொல்லி புரட்சி பெண்ணு மாதிரி இங்கே வந்து போராடிக்கிட்டு இருக்க. அப்படி நீ என்ன தான் சாதிக்க போகிற? என்னாலாம் உன்னை விட்டு போக முடியாது. ஏன் புருஷன் நீ மட்டும்தான் இந்த ஜென்மத்தில், நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். நீ எதை வேணான்னு பண்ணிக்க, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி சொகுசாக அந்த வீட்டில் வந்து வாழ்வாளா? அதை விட்டு வயிற்றுச்சலாக இருக்கு, என் பொண்ணு கூட இது மாதிரி வாழ்க்கை கிடைக்கல, உனக்காவது கிடச்சிருக்கே, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டா வந்த வாழ்க்கையும் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டிருக்க. ஒன்று அந்த ரெசிபிக்கு அவன் பணத்தை கொடுத்தான் 2 கோடி ரூபா, அதையாவது நீ எங்ககிட்ட கொடுத்துருந்தாலும் என் பொண்ணுக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண காசு இல்லை. ஆல்ரெடி ஒன்று ரெசிபியிலேருந்து எல்லாத்தையும் விற்க சொல்லி ஏற்பாடு பண்ணோம், அதுக்கும் கேட்கல. மெஸ்ஸை வைக்க சொன்னோம், 4 கோடி ரூபாய்க்கு ஆஃபர் வந்துச்சு, அதுவும் விற்க மாட்டேன்னு. இப்போ தர்மத்துக்கு உன் புருஷன்கிட்ட அந்த ரெசிபி எல்லாமே போயிடுச்சு. பரவாயில்ல, நீயாவது சொகுசாக வாழ்க்கை வாழ்வேன்னு பார்த்தா அந்த வாழ்க்கை நீ எடுத்துகிட்டு வந்திருக்க. யார் முதல்ல? உன்னால் தர்திரியம் மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சமாவது மனசாட்சியை வந்து பயன்படுத்துறியா? ஒன்று நீ நல்லா வாழணும், இல்லை மற்றவங்கள வாழ வைக்கணும். ஆனால் உன் ஜாதகத்துக்கு யாரையுமே நல்லா வாழ விடக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணா நான் வந்து ஒரு வாட்டி திட்டுறாங்க. இதை கேட்டவன் வந்து தமயந்தி வந்து கடுப்பாயிட்டாங்க. நானே மனசு உடஞ்சி போயிருக்கேன், நலன் வந்து என்னை ஏமாத்துறதுனால. ஏய், நான் உன் மேலே அன்பு பாசம்லாம் வச்சிருக்கனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன். அது உன் மண்டைக்கு வந்து ஏறுதா? ஒன்று செக்கை வாங்கிட்டு வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்துருக்கணும். அந்த பணத்தை வச்சு என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பேன். சரி போய் தொலையுது, நீயாவது அந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கணும். அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் மெஸ்ஸும் வந்து கைவிட்டு வந்து இப்படி வீட்டுக்கு வந்து தண்டச்சோராக வந்து உட்காந்துட்டு இருக்கே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? நான் திட்டுறேன்னு மட்டும் தெரியுதே, நான் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் உனக்கு புரியுதா? அம்மா இவள்கிட்டலாம் பேசுகிறதான் வேஸ்ட்டுமா, கிடச்ச வாழ்க்கையை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு வருவாளா? நானாக இருந்தாலும் அவன் அடித்து துரத்துனா கூட நான் அந்த வீட்டில் தான் இருந்து போராடி வீட்டுக்குள்ளே போயிருப்பேன். இவெல்லாம் ஒருத்தின்னு சொல்லி இவள்கிட்டலாம் நீ பேசிகிட்டு இருந்தாலாம் இவன் மண்டைக்கெல்லாம் ஏறவே ஏறாது. இவ புரட்சி பெண், எனக்கு நியாயம் வேணும், எனக்கு கௌரவம் வேணும் அப்படின்னு சொல்லி வீணாக போகிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லிட்டு ஆராதனாவும் மாதவியும் அந்த ரூம் விட்டு வெளியே வராங்க. இப்போ அம்மா கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று பேசி ஆகணும், என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நலன் அப்பன்னு பார்த்து ராம் பிரசாத் வந்து பேசுகிறாங்க. சைலஜாவும், நீ உன் பையனை தப்பான முறையில் வளர்த்துருக்க. சின்ன வயசில் வந்து நான் ஏதோ என் பையனை வந்து கைவிட்டதாக நீ சொன்னியே, கொஞ்சப்படி லாஜிக் படி கரெக்டாக சின்ன வயசுலையாவது என்னன்னே தெரியாத வயசில் நான் கைவிட்டேன். ஆனால் இவ்வளோ வயசில்
நீ நல்லபடியாக வளர்த்துருக்கேன்னு சொல்லி சொல்லி இப்போ அவனை கையை விட்டுட்டு வந்து நிற்கிற. என் பையனோட குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவனை நம்பி ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் மோசமாயிடுச்சு. இப்போ இன்னொரு கல்யாணம் வந்து நான் பண்ணி வைக்க போகிறேன். என்னங்க சொல்கிறீங்க? இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? என் பையனை சரியாக வளர்க்கலன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நான் செஞ்ச பாவத்தோட நீ தான் 100 மடங்கு அதிகமாக பாவம் செஞ்சுருக்க. அது உனக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு சத்தியமாக வந்து புரியலங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராம் பிரசாத் என்னங்க சொல்கிறீங்கன்னு சொல்லி அபிராமி அம்மா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நலனுக்கு அவனுக்கேற்ற ஸ்டேட்டஸ் மாதிரி கோடீஸ்வர வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கியே, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயம் வந்து பொண்ணோட நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழ்ந்துருப்பான். இதெல்லாம் உனக்கு எங்கே தெரியுது? அவன் பிஸ்னஸ் மைண்ட் எதுவாக இருந்தாலும் லாபம் இருந்தால் மட்டும்தான் ஒரு காரியத்திலேயே வந்து ஈடுபாடாக வந்து நடந்துப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல என்னங்க ஒரு பொண்ணோட சேர்ந்து வாழ்கிறது கூட அவனுக்கு காசு தரணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா, ஏய் நான் தான் சொல்லிட்டேன்ல, அவன் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் அவனுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்குதா? அவனை பொறுத்தளவு நன்மைனா பணம் மட்டும்தான் அவன் வாழ்க்கையை திருப்பி போடுங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராம் பிரசாத் இதை கேட்டோன்னே, பணம் மட்டும் இருந்தால் போதுமா? உன்கிட்ட பேசுகிறதுலாம் வேஸ்ட்டு. நான் சொன்னதை என் பிள்ளைகிட்ட வேறு மாதிரி ஆங்கிளில் வந்து கேட்டுப்பார். அவன் என்ன சொல்கிறானோ அப்போ தான் உனக்கு மரமண்டைக்கு வந்து ஏறும். அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா, அப்போனா என் பிள்ளைய நான் வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டேனா? அன்பு பாசம் வந்து காட்டினேன், ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி பேசணும்னு நான் சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா நலன் வந்து பேச வராங்க. அம்மா எப்படிம்மா இருக்க? என்னப்பா நான் உன் வாழ்க்கையில் முடிவெடுத்ததெல்லாம் தப்பா? என்னம்மா சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தப்பு ரைட்டுங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. நீங்கள் என்றைக்குமே கரெக்டான முடிவு தானே எடுத்துப்பீங்க. அப்புறம் ஏன்பா தமயந்தியோட நீ வந்து சேர்ந்து வாழாமல் அவளை துரத்தி விட்டுட்ட? அம்மா அதை பற்றி பேசுவானா? இப்போதைக்கு உங்களுக்கு உடம்பு நல்லா சரியில்லை. இந்த நேரத்தில் அதை பற்றி பேசி நீங்கள் ஸ்ட்ரெச் ஆகிக்காதீங்க. உங்கள் உடம்பு இன்னும் கொஞ்சம் மோசமாக ஆகும். தயவு செஞ்சு ரிலாக்ஸாக இருங்க. அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். இப்போதைக்கு பேசாமல் இருக்க தான் நல்லது. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட என் மனசு தாங்காதுமா. அது உங்களுக்கே நல்லா தெரியும். சில பேர் ஆதங்கப்பட்டு எப்படி என் பாசத்தை காட்டணும்னு தெரியாமல் கத்துவாங்க. சில பேர் வந்து அழுவாங்க. எனக்கு இது ரெண்டுமே தெரியாதுமா. நான் வந்து உங்கள் மேலே அன்பு பாசம் நிறையா வச்சுருக்கேன். அதுதாம்மா எனக்கு சொல்ல தெரியும். தயவு செஞ்சு இந்த சுச்சுவேஷனில் பேசாதீங்க. உனக்கு பாசத்தை பற்றி நல்லா கற்றுக் கொடுத்தேன். ஆனால் எப்படி நடந்துக்கணும், உணர்ச்சியோட வலி வேதனையெல்லாம் என்னன்னு உனக்கு சொல்லி கொடுக்காம விட்டுட்டேன். அது என் மேலே இருக்கிற மிகப்பெரிய வந்து தப்பு தான்ப்பா. நான் உன்னை பிஸ்னஸ் மைண்டாகவே வந்து நான் தான் உன்னை மாற்றினேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தமயந்தி. அவங்க ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களா, வாக்கி டாக்கி வச்சு, அது மூலிமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து கேட்டு முடிச்சிடுறாங்க. நம்ம நலன், ஏங்க உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அதுலேருந்து நீங்கள் தோற்று கொடுக்கக்கூடாது, திருப்பி அடிக்கணும். நம்ம தோக்கலாம், திருப்பி அடிக்கிறப்ப மேபி ஜெயிக்கலாம். 50-50 தான் நடக்க போகுது. ஆனால் இது ரெண்டுத்தில் எது நடந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து அவங்க டக்குன்னு வந்து ஏமாந்து போன மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் திருப்பி அடித்து தோற்றதாக இருக்கணும். சரியா அப்படின்னு சொல்லி ஆல் த பெஸ்ட் சொல்கிறாங்க.